கிளாட் ஆயிடுச்சுன்னா 2 நிமிடத்தில் அவனை கொண்டுட்டு இன்ஜெக்ஷன் போட்டு இறக்குறாங்க, ஜிம்மில் போய் இறக்குறாங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது இறக்குறாங்க. உங்கள் இதயத்தை 100 வருடம் காப்பாற்ற முடியும், அதில் மாற்று கருத்து. டக்குன்னு 27, 26 ஆண் பெண்கள் இந்த டைமில் இறந்துட்டு இருக்காங்க. என்னுடைய 55 வருட அனுபவத்தோடு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் கேரளாவில் கொரோனா பரவிட்டு இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு தடவையாவது நீங்கள் வேக்சின் போட்டாகணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழகத்தில் நிறைய இளைஞர்களுக்கே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் வேக்சின் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து இல்லை இதுக்கு வேக்சின் எதுவும் காரணம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம கேட்குறது கிடையாதே. அதனால நம்ம டைரக்டாக கார்டியாலஜிஸ்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கிட்டயே கேட்டுருவோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ அந்த மாதிரி பல காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கோவிட் ஆரம்பிச்சதுலேருந்தே இல்லை கோவிட் வேக்சின்னால எந்த ஹார்ட் ப்ராப்ளமும் வராதுன்னுட்டு. ஆனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ இறந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வேக்சின் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ வேற கேரளாவில் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு கொரோனா. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது முக்கியமான கேள்விமா. எந்த உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த கேள்வி கேட்குறாங்க. சமீபத்தில் 5 நாடுகளுக்கு போயிட்டு வந்தேன். இது யூனிவர்சல் ப்ராப்ளம். இதுவரை சயின்டிஃபிக்காக கோவிடுடைய இன்ஃபெக்ஷனாலவோ கோவிடுடைய வேக்சினாலவோ டைரெக்டாக ஹார்ட் அஃபெக்ட் பண்ணதுன்னு கிடையாது. பட் ஆனால் இந்த கோவிட் வந்தது இல்லைங்க, கோவிட் வந்த உடனே அந்த கோவிட் வந்த நிலையில் கோடான கோடி மக்கள் இறந்துட்டாங்க. அதுவும் நெருங்கிய உறவினர்கள் இறந்திருப்பாங்க. 2வது வேலை போயிருக்கோம், பொருளாதார சிக்கல். இது அனைத்துமே என்ன ஆகிடுதுன்னா அந்த வெளிப்பாடு தான் ஹார்ட் அட்டாக்காக வந்தது தவிர கோவிட்னால் வரல. இதே தான் இந்த வேக்சின் கூட. ஸோ வேக்சின் கட்டாயம் போட்டுக்கணும். அதனால இந்த அட்டாக் வந்ததுன்னு இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. ஏன் இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்களேன். ஒரு சின்ன இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதுதான் இதய இரத்த குழாய். இந்த இதய இரத்த குழாயில் நமக்கு ரத்தம் போயினால் தான் இதை பாருங்களேன். இந்த இதயன்றது லெஃப்ட் சைடில் கையளவு 72 முறை துடிக்கின்றது. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. நம்ம வாழ்கின்ற 100 வருடம் கடந்து கூட இடைவிடாமல் துடிக்கிறதுக்கு காரணம் இந்த இதயத்திற்கு தேவையான ஆக்சிஜன், அதில் இருக்க வேண்டிய சுகர், அதில் பாருங்களேன், அதில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் போகின்ற வரை இதயத்தை சரியாக பார்த்துக்கும். சரி, இப்போ டக்குன்னு 27, 26 ஆண் பெண்கள் இந்த டைமில் இறந்துட்டு இருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டு இறக்குறாங்க, ஜிம்மில் போய் இறக்குறாங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது இறக்குறாங்க. அப்போல்லாம் அதெல்லாம் பண்ண வேணாமா, பண்ணாத இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கருத்து பாருங்களேன். இது உங்கள் பதில் சொல்கிறது ஒரு சின்ன ஒரு கருத்தை மக்களுக்கு புரியும். நான் எது சொன்னாலும் தயவுசெய்து கேட்டுன்னு நேயர்கள் மனதில் பதிய வைத்து புரிந்து கடைப்பிடித்தால் உங்கள் இதயத்தை 100 வருடம் காப்பாற்ற முடியும், அதில் மாற்று கருத்து இல்லை. என்னுடைய 55 வருட அனுபவத்தோடு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த இதயத்தில் போகிற ரத்தம் இருக்கிறது, அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் மிக மிக முக்கியம். கொலஸ்ட்ரால் எடுத்துட்டோம்னா இதே நின்றுடும். ஸோ எவ்வளோ தூரம் ஆக்சிஜன், குளுக்கோஸுமே கொலஸ்ட்ராலும் இதயத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. இப்போ அந்த கொலஸ்ட்ரால் பாருங்களேன், ரத்தத்தில் ஏதோ ஒன்று எப்போ ரத்தத்துலேயே இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் இருக்க வேண்டும் என்றால் நீ மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். ஸோ மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது என்ன ஆகுது தெரியுமாம்மா, என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது. அந்த என்டார்ஃபின் சுரக்கும் பொழுது அதுடன் உங்களுக்கு டோப்பமைன், செரட்டோனின், இதெல்லாம் பாசிட்டிவ் ஹாப்பி ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோனை சுரக்க வைக்கின்றதுக்கு உங்கள் மனநிலை தான். அது சுரக்கும் பொழுது இதே மட்டும் இல்லை, உடம்பில் உள்ள எல்லா பாகங்களும் 100 வருடம் இயங்க முடியும். இப்போ 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. நான் சொல்லுகின்றதை நான் முதலில் கடைப்பிடிக்கின்றேன். சரி, ஏதோ ஒரு இழப்பு,
அதை விட முக்கியம் ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வச்சிங்களேன். க்ரானிக் ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கு தெரியுமா? திருமணமாக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தை பிறக்கலன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தை பிறந்தவுடனே ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தை திருமணமாகி ஊரை விட்டு போகும்போது ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை செய்யல ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற மனதில் படியும் பொழுது அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது. எந்த ஹார்மோன் பதில் என்டார்ஃபின் பதில் அட்ரினல் சுரக்குது இல்லை. இது முக்கியமாக பாருங்கள், அந்த அட்ரினல் ஹார்மோன் சுரக்கும் பொழுது அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாயில் படிக்கின்றது. ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற இரத்த குழாய் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பட்டு 90-100 கூட அடைப்பட்டுடும். ஸோ இரத்த குழாய் கொலஸ்ட்ரால் படிந்து அடைப்படுவதற்கு 100க்கு 100 எதிர்மறை எண்ணம், போட்டி, பொறாமை, கவலை, எதுவாக இருக்கட்டும். சரி, இது படிவதற்கு உங்களுக்கு குறைந்து 15-20 வருடம் ஆகும். வீடு 25 வயசுலேயே 26 வயசில் இறக்குறாங்க. என்ன தெரியுமாம்மா முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ், பண இழப்போ உயிர் இழப்புன்னு வேண்டியவங்களுக்கு ஏதோ நடக்குது. உடனே முக்கியமான கருத்து பாருங்களேன், அந்த ரத்தத்தில் போயிட்டு சொன்னேன் இல்லைங்க, 2 நிமிடத்தில் இதை பாருங்கள், இது முக்கியமாக இதை பாருங்கள், இந்த போகின்ற இரத்த குழாயில் ரத்தம் உறைந்து விடும். ஸோ ரத்தம் உறைவதற்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ். எப்போ நடக்கிறதை நீ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி இருக்கும்போது ரத்தம் கிளாட் ஆகிடும். கிளாட் ஆகிடுச்சுன்னா 2 நிமிடத்தில் அவனை கொண்டுட்டு போயிடும். ஒருத்தன் கேட்பான், ஸோ அக்யூட்டாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, என்ன அடக்கவே முடியல, அது இன்னும் கெடுதல். எப்போயாவது கோபம் வருது, எப்போயாவது தானே ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ எப்படி வாழ முடியும்னு கேட்பாங்க. நீ பிறந்ததற்கு வாழ வேண்டும் என்றால் நீ எந்த நிலையிலும் மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. ஸோ இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால் இது மூலம் வரலாம். அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா கிளாட் ஆகுது. ஸோ முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க, கோவிட்னால் இறப்பவர்களை விட கோவிட் வந்துடுமான்னு பயப்பந்து இறக்குறாங்க அதிகம். மாரடைப்பால் இறப்பவர்களை விட மாரடைப்பால் இறந்து விடுமோன்ற பயந்தானே வருது, மறுபடியும் உடனே கிளாட் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 27-28 வயசு, மாதம் 8 லட்சம் சம்பாதிக்கிறான், அவனுக்கே அக்யூட் அட்டாக் வருது. அந்த சம்பாதிப்பதில் மகிழ்ச்சி இழக்கின்றான். மகிழ்ச்சி இழக்கும் பொழுது உடனே கிளாட் ஆகிடுது. ஸோ 100% இரத்த குழாய் சுருக்க அடைப்படுவதற்கு கொலஸ்ட்ரால் 4 நாள், அது அத்ரோஸ்க்ளரோசிஸ். இது கிளாட் ஆகிறது இது த்ராம்போசிஸ் பேர். இதே இரத்த குழாயில் அடைப்பட்டால் ஹார்ட் அட்டாக், மூளை இரத்த குழாய் அடைப்பட்டால் ஸ்ட்ரோக்கு. எந்தெந்த இரத்த குழாய் அடைப்பது கிட்னி அட்டாக், லிவர் அட்டாக் எதுவுமே. எவரும் தயவுசெய்து பயந்து விடாதீர்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எவருக்காவது இன்னைக்கு கேட்குறவங்களை ஹார்ட் ட்ரபிள் இருக்குதுன்னு வச்சுங்க, 95 பங்கு அடைப்பே இருக்குது. இன்றிலிருந்தே சொக்கலிங்க நான் சொல்ல போகிறேன். இப்போது அந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் 100க்கு 100 காப்பாற்ற முடியும்.